Welcome to Shiva's Ideas. வெர்டிக்கல் கார்டனை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் எப்படி போடணும்னு சொல்கிறேன். பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து சிமெண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து 5 feet ஹைட்டு உள்ள 5 inches உள்ள பைப்பை வந்து சென்டர் பண்ணி ஃபிட் பண்ணிடணும். பைப்புலேயும் நம்ம காங்கிரீட் கொட்டணும். பைப்லேயும் நம்ம காங்கிரீட் கொட்டினா தான் வந்து நம்ம கிரீஸ் பாக்ஸில் வந்து 1 kg சைஸ் அது. அதனால் வந்து பைப்புலேயும் காங்கிரீட் கொட்டினா தான் சாயாமல் இருக்கும். இப்போ நான் பைப்பு ஃபுல்லாகவும் இங்கே காங்கிரீட் போட்டிருக்கேன். அப்புறம் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 நாளுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 18 ஸ்க்ரூ போடணும். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். 18 ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த கிரீஸ் பாக்ஸை வந்து அதோட வந்து ஒரு கம்பியை வச்சு நல்லா முறுக்கிடணும். நெக்ஸ்ட்டு அந்த கிரீஸ் பாக்ஸில் வந்து நல்ல உரமண்ணை நல்லா போட்டுக்கணும். அதில் அப்போ தான் அந்த டேபிள் ரோஸ் நல்லா கொஞ்சம் செழிப்பாக வளரும். இதை செஞ்சு மணல் நிரப்பின உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும், பெயிண்ட் நம்மளுக்கு விருப்பப்பட்ட கலர் அடிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் நான் பெயிண்ட் பண்ணேன். அப்போ இதோட ஃபோட்டோ வந்து என்கிட்ட ஒரு வீடியோ சரியாக நான் எடுக்கலை. இந்த ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் பேஸ்மெண்ட் பண்ணது தெரியும். அந்த ஹைட்டு 5 feet ஹைட்டில் உள்ள பிவிசி பைப்பு தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறதும் தெரியும் பாருங்கள். அப்புறம் கீழே கிடக்கிற அந்த கிரீஸ் பாக்ஸ் எல்லாம் கிடக்கும் பாருங்கள். இதை வச்சு தான் செஞ்சேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பெயிண்ட் அடிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ அது. சரியாக ஒரு 3 மாதம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா செடி வளர்ந்துருச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது எனக்கும். இப்போ நான் இதை ஃபுல்லாக இதே சைஸில் என்கிட்ட இன்னும் பெயிண்ட் பாக்ஸில் நிறைய இருக்குது. அதை வச்சு நான் இன்னொரு பாட்டு இதேமாரி செய்கிறேன். இது என் கார்டனில் ரொம்ப அழகான இடம் அது, அந்த பாட்டு இருக்கிறதுனால.